இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போக்சோ வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மாநில அந்தஸ்து இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் ஆதங்கம். போக்சோ வழக்கில் இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை. ரூபாய் 4.10 லட்சம் அபராதம். காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த அசோக்குமார் என்பவர் காரைக்காலில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது காரைக்காலை சேர்ந்த திருமணமான பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை அந்த பெண்ணின் மகனுக்கு அசோக்குமார் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் மகன் அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக்குமாரை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமியுடன் தொடர்புடைய தகவல்கள் இருப்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருமணமான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது, அது தொடர்பான வீடியோவை அவரது மகனுக்கு அனுப்பியது மற்றும் சிறுமியுடன் ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அசோக்குமார் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு காரைக்கால் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த காரைக்கால் சிறப்பு நீதிமன்ற நடுவர் மோகன் அசோக்குமாருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனையும், பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் குற்றவாளிக்கு மொத்தமாக ரூபாய் 4,10,000 அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. காரைக்கால் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு போக்சோ வழக்குகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக அமைந்துள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து மின்துறை அலுவலகம் முற்றுகை. எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் போராட்டம். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும், மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தை திமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அப்போது மின்துறையை கண்டித்தும், மின்வெட்டால் பொதுமக்கள் சந்தித்து வரும் அவதிகளை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம், காரைக்கால் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள், மாணவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டால் பொதுமக்கள் தூக்கத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மின்வெட்டு காரணமாக ஐஸ் கட்டிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படுவதால் மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியாமல் மீனவர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன், மாநில பொருளாளர் அமுதா ஆறுமுகம், விவசாய அணி அமைப்பாளர் பிரபு, வர்த்தக அணி அமைப்பாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உரிமை கொடுக்காததால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்றும், யூனியன் பிரதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுவதாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தியாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் புதுச்சேரி முறைப்படி இணைந்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி விடுதலைக்காக போராடிய தியாகிகளுக்கு நிதியுதவி மற்றும் பாராட்டு வழங்கும் விழா இன்று கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் N. ரங்கசாமி கலந்து கொண்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு நிதியுதவி மற்றும் பாராட்டுகளை வழங்கினார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி விடுதலைக்காக போராடிய தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார். தியாகிகளின் கோரிக்கைகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனுக்கு அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் வீடு வழங்குவது தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
தான் பலமுறை முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளதாகவும் நிர்வாகத்தில் பணியாற்றி வருவதால் புதுச்சேரி எதிர்கொள்ளும் நிர்வாக சிக்கல்கள் தனக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறினார். 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு குறை உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாநில அந்தஸ்து நமக்கு மிக மிக அவசியமானது என்று அவர் தெரிவித்தார். யூனியன் பிரதேசமாக இருப்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் என்றும் ரங்கசாமி குறிப்பிட்டார். புதுச்சேரி சட்டமன்றத்திலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வழங்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக கூறினார். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது மாநில அந்தஸ்து என்ற உரிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் அனைவரது கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படித்தால்தான் உயர்கல்வியை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் என புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சோலை நகர் அரசு தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடம் திறப்பு விழா தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டடங்களை திறந்து வைத்து மாணவர்களுக்கான வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளி மாணவர்கள் கவனத்துடன் நன்றாக படிக்க வேண்டும். அப்போதுதான் தனது உயர்ந்த எண்ணமான உயர்கல்வியை அடைய முடியும். அதற்காக நன்றாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களும் மாணவர்களின் திறன் அறிந்து அவர்களுக்கு புரியும்படி பாடங்களை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நகராட்சி நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் தனியார் வணிக வளாகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ளது தனியார் வணிக வளாகம். இந்த வணிக வளாகத்தில் திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக வளாகங்கள் இயங்கி வருகிறது. இந்த வணிக வளாகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு வணிக வளாகத்திற்கு அருகில் பார்க்கிங் வசதி உள்ளது. இந்த நிலையில் இங்கு வாகனங்கள் பார்க்கிங் செய்ய 2 மணி நேரத்திற்கு ரூபாய் 30 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 2 மணி நேரத்திற்கு மேல் சென்றால் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் கூடுதலாக ரூபாய் 30 வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வணிக வளாக நிறுத்தத்திடம் கேட்டபோது அவர்களிடமிருந்து உரிய பதில் அளிக்கவில்லை. இதையடுத்து பாமகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வணிக வளாகத்திற்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் வணிக வளாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமக சார்பில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதிக கட்டணம் வசூலிக்கும் வணிக வளாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் பாமக சார்பில் வணிக வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இயங்கி வருகின்ற மால், ப்ரிவிடன்ஸ் மால், அதில் ஒரு வாகனம் நிறுத்துறதுக்கு 2 மணி நேரம் தான் டைமு. அதுக்கு 30 ரூபா வசூலுன்றாங்க. படமே 3 மணி நேரம், அவன் 2 மணி நேரம் வசூல் பண்ணுறான். இந்த வசூல் மையத்துக்கு நகராட்சியில் பெர்மிஷன் கிடையாது. அடாவடியாக மக்கள் பணத்தை வசூல் பண்ணுறாங்க. இதே மாதிரி பப்ளிக்கில் இருக்கிற வண்டி அத்தனையும் வெளியில் ஓடுற கண்டிஷன் இருக்குது. ஜிஎஸ்டியோட வரி வாங்குகின்ற ஒரு மால் வணிக நிறுவனத்துக்கு வசூலிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதையும் மீறி செயல்படுறாங்க. இது நகராட்சி ஏன் கண்டுகள்ல? இது போன்ற அவல நிலையா பாமக கண்டிக்கிறது. இந்த நிலை நீடிச்சா சின்னையா மூலியமா அமைப்பாளர்கள் தலைமையில அது பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குன்றத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதைக்கு இது சம்பந்தமா உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் மனு கொடுத்துருக்குறோம். இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்துருக்குறோம். இந்த மனு விசாரிக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க. இது விரைவில் விசாரிக்கப்படலைன்னா அடுத்தது ஆர்ப்பாட்டம் பாமக சார்பில் அமைப்பாளர் தலைமையில் நடக்கும். ஃபாஸ்டாக்னு ஒன்று தனியார் நிறுவனத்துக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. இதுவே ஒரு அவல நிலை. தனியார் நிலைக்கு ஒரு ஃபாஸ்டாக் எப்படி தெரியல. அது தானாக வசூல் பண்ணுற மையமாக இருக்குது. இது கவர்மெண்ட்டுக்கு பல கோடி நஷ்டம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் பிரபு சிசி அணி முதல் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது.
இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சார்பில் 16ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கிங்ஸ் 11 அணியை பிரபு சிசி அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொழில் முனைவோர்கள் கணேஷ், ராஜா, ஆனந்தன், ராஜா, அண்ணாதுரை மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முதல் பரிசு பிரபு சிசி அணியும், 2வது பரிசு கிங்ஸ் 11 அணியும், 3வது பரிசை ரைசிங் கைஸ் அணியும், 4வது பரிசை சேலஞ்சர்ஸ் அணியும் பெற்றன. மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு ஊஞ்சல் உற்சவம் நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ கோகிலாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து மாலை 6:30 மணி அளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சலில் எழுந்தருளிய ஸ்ரீ கோகிலாம்பிகை அம்மனை ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் தரிசனம் செய்தனர். விழாவில் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். மேலும் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு, வளையல், மஞ்சள் மற்றும் குங்குமம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ராஜா சிவாச்சாரியார், கணபதீஸ்வர சர்மா, சிவா சிவாச்சாரியார், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜிப்மர் வளாகத்தில் 50வது வார அன்னதானம் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாரந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 50வது வார அன்னதான நிகழ்ச்சி நேற்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக NRV வெங்கடேசன், ஏழுமலை, விநாயகமூர்த்தி, வேலு, செல்வம், ஜெயமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் அன்னதான பணியில் பங்கேற்றனர். இதன் மூலம் ஜிப்மர் வளாகத்திற்கு வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 50 வாரங்களாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அன்னதானம் வழங்கி வரும் நண்பர்கள் அறக்கட்டளையின் சேவை பணியை சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரேம், இளங்கோ, கணேஷ் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் வழிகாட்டுதல் படி அகில இந்திய தலைவர் முத்துதுரை பரிந்துரையின்படியும் இந்த நியமனங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி மாநில தலைவராக ஜெயமுருகன், அயலக தலைவர் AP சதீஷ் பூபாலன், மாநில செயலாளராக பிரவீன், துணை செயலாளராக கார்த்தி, பொருளாளராக முருகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இளைஞர் அணி தலைவராக ராஜ்குமார், மகளிர் அணி தலைவியாக பத்மா ஷீலா, வழக்கறிஞர் அணி தலைவராக சிகாமணி, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக விக்னேஸ்வரன், மாணவர் அணி தலைவராக சதீஷ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் முன்னிறுத்தி வரும் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு நற்பணிகள் மற்றும் சமூக சேவைகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மன்றத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் தங்களது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மன்றத்தின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு நற்பணி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன.
தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டதுடன் மன்றத்தில் எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் சமூக நற்பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய நிர்வாகிகளின் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர்கள் மன்றத்தின் சமூக சேவை மற்றும் நற்பணி நடவடிக்கைகள் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முருங்கப்பாக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு திருவிழா கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்றார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நேற்று காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மதியம் நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். இதையடுத்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கன்னியப்பன், பொருளாளர் புருஷோத்தமன், துணை பொருளாளர் சுரேஷ், செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் முருகன், அருண், ரவி, குமரன், சிவா, அகிலன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சுதந்திர திருநாளன்று கரியமாணிக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களிடம் ஆணையர் ரமேஷ் குறைகளை கேட்டறிந்தார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர திருநாளன்று நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அன்றைய தினம் நெட்டப்பாக்கம் கொம்யூனில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரி பாஞ்சாலன் தலைமையில் கிராம சபை கூட்டம் கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்தில் நடைபெற்றது. கரியமாணிக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆணையர் ரமேஷ் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களிடம் இருந்து மனுக்களை பெற்று சென்றார். தொகுதி எம்எல்ஏ உதவியுடன் அனைத்து புகார் மனுக்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மடுகரை, ஏரிப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கல்மண்டபம், ஏம்பலம், கோர்காடு உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டத்திற்கு சென்று பார்வையிட்டார். திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி வில்லியனூரில் விசிகவினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி மாவட்டம் ஜிஎன் பாளையம் பேட் முகாம் சார்பில் கட்சியினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ் வளவன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கட்சியினர் பேருந்தில் புறப்பட்டு சென்றனர். முகாம் செயலாளர் நாகராஜ் மற்றும் முகாம் பொருளாளர் பார்த்திபன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், ஓவியர் அணி மாநில செயலாளர் மகிவரசு, வில்லியனூர் மாவட்ட பொருளாளர் ஜான், தன்ராஜ், ஏழுமலை, மாவட்ட துணை செயலாளர் ஏகவல்லி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முத்துவைதன், விஜயரங்கம், சதீஷ், லக்ஷ்மணன், சிவகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கட்சியினர் உற்சாகமாக பங்கேற்று திருமாவளவனின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். களித்தீர்த்தால்குப்பம் காமராஜ் அரசு கல்லூரியில் வந்தே மாதரம் பொன்விழாவை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தால்குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் 150வது வந்தே மாதரம் பொன்விழாவை முன்னிட்டு தேசிய மாணவர் படை சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தேசிய மாணவர் படை தலைமை அதிகாரி மோகந்தியின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் படை அலுவலரும் கல்லூரி முதல்வருமான லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி தேசிய கொடியை அசைத்து மிதிவண்டி பேரணியை துவக்கி வைத்தார். கல்லூரியிலிருந்து புறப்பட்ட பேரணி சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்றது. அப்போது தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் பொதுமக்களிடம் வந்தே மாதரம் என்ற முழக்கங்களை எழுப்பி வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு பொன்விழா குறித்தும் தேசப்பற்று மற்றும் தேசிய ஒருமை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை இளநிலை அதிகாரி அசோக், தமிழ்துறை தலைவர் சிவகுமார், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சபுகேம், தங்கப்பன்,
கணினித்துறை தலைவர் வைத்தியலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். வந்தே மாதரம் பொன்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மிதிவண்டி பேரணியில் தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பொதுமக்களிடையே தேசப்பற்று மற்றும் தேசிய உணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தவளக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் 64வது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கிராமங்களைச் சேர்ந்த அபிஷேகபாக்கம், மணவெளி, காட்டுப்பாளையம், கரிக்கன் நகர், பூசாரிபாளையம், மேல் அழிஞ்சிப்பட்டு, கீழ் அழிஞ்சிப்பட்டு, கிளிஞ்சிக்குப்பம், கங்கனாங்குப்பம், உச்சிமேடு, சிங்கிரிக்குடி, புதுக்கடை, நாகப்பனூர், ஆண்டியார்பாளையம், ஆதிங்கப்பட்டு, பெருங்களூர், வம்பாப்பேட், உத்திரவாகினிப்பேட், கீழ்ப்பாதி மற்றும் டிஎன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவை சிறப்பிக்கும் வகையில் சமூக சேவகரும் எம்டிவி மற்றும் பிரார்த்தனா குரூப் ஆஃப் கம்பெனியில் நிறுவனருமான டாக்டர் மனோ கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்பித்தார். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் தொல் திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகானந்தம், சிவசக்தி, லோகேஷ் மற்றும் திருமாறன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேட்டுப்பாளையம் ஸ்ரீ களம்காத்த கருமாரி அம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சந்திரபிரபை அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை பயபக்தியுடன் தரிசனம் செய்தனர். பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டதுடன் சுவாமி உட்புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் உற்சவத்தில் பங்கேற்று அம்மன் அருளை பெற்றனர். விழாவின் நிறைவில் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போக்சோ வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை, காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மாநில அந்தஸ்து இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் ஆதங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.